ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என் மகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்ன சமைச்சு கொடுத்தேன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், அப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா 2 அவிச்ச முட்டை வச்சு சூப்பராகவே லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாச்சு. இந்த புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? வெண்டைக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறணுங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அடுப்பில் பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கிறேன். இது நல்லா பொரியவும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுவும் வதங்கவும் கூடவே 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் குழம்புல தக்காளி கிடந்துச்சுன்னா அதை எடுத்து எடுத்து ஓரமாக வைப்பாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அப்படி செய்ய மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ வெண்டைக்காயும் இது கூட சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன்னா அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வற்றி வர நேரத்தில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் ஹோட்டலில் கொடுக்குற குழம்பு மாதிரியே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான சூப்பரான குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க.